எங்களோட சித்தர்கள் பயணம் அனுதினம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே அந்த முருகப்பெருமான் சேவலும் மயிலுமாக காட்சி தருகிறார். அந்த சர்க்குரு ஆசியோடு சர்க்குருவின் வாகனத்திலே அதுவும் இந்த காட்சிகள் சித்தர்கள் ஆசியோடு நல்லதே நடக்க வேண்டும். சேவலும் மயிலும் வந்துவிட்டது, அதோடைய ஐயாவும் வந்துவிட்டார். சர்க்குருவே சரணம். எங்களுடைய சித்தர் பயணம் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல முருகன் ஆசியோடு நல்லது. எங்களுடைய அந்த ஜீவ சமாதி முன்பே தான் இந்த காட்சி. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி, அந்த கன்னிவாடி அருகே அதுவும் பழனி மெயின் சாலையிலே தான் இந்த காட்சி. சேவலும் மயிலுமாக எங்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அஞ்சுவதும் அடிபடிவதும் அன்பிற்காகவே என்று சொல்லிக்கொண்டு அவர்களும் அந்த குடும்பங்களும் நல்லபடியாக நீடு வாழ வேண்டும். இவர்கள் தொழில் வளம் சிறக்க வேண்டும். சித்தர்கள் வாக்கு மெய்யாக இருக்க வேண்டும். அந்த சூரியனிலே அழகான ஒரு எங்களுக்கு பார்ப்பதெல்லாம் நந்தியாகவும் மயிலாகவும் காட்சி தரும். அதிலே அழகான அந்த நந்தி பகவான் காட்சி கொடுத்து விட்டார். ரொம்ப ஒரு ரம்மியமான காட்சி. இதுதான் எங்களுடைய சித்தர் பயணம் என்று சொல்வோம். மிகவும் ரம்மியமாக ஒரு நந்திக்குள்ளே இன்னொரு நந்தி. அது எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், அந்த நந்தி பகவான் உள்ளே அந்த தாயும் குழந்தையுமாக இந்த நந்தி காட்சி. அந்த நந்தி சித்தருக்கு இந்த நேரத்திலே உன்னுடைய பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டுதான் இறைவன் எங்களுக்கு அனுதினமும் இப்படி காட்சி தருகிறார். உலகத்தில் இருக்கும் அனைத்து அன்பர்களுக்குமே யாம் கண்ட வையகம் பெறுக என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய சித்தர்கள் பயணம் அடுத்து பயணத்திற்கு எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். சித்தர்கள் வாக்கு மெய்யாக இருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. 18ஆம் படி கருப்பனே போற்றி.